நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 8/1/2025ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:32 திதி இன்று பிற்பகல் 2:16 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று மாலை 4:35 வரை அஸ்வினி, பின்பு பரணி. நாம யோகம் இன்று இரவு 8:28 வரை சித்தம், பின்பு சாத்தியம். கரணம் பிற்பகல் 2:16 வரை கௌளவ கரணம், பின்பு தைத்துல கரணம். அமிர்தாதி யோகம் மாலை 4:35 வரை மரண யோகம் இருக்கு. அதன் பின்பு சித்த யோகம் ஆரம்பம் ஆகிறது. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 வரை. குளிகை பகல் 10:30 12 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று மாலை 4:35 வரை உத்திரம். அதன் பின்பு அஸ்தம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம். இன்றைய தினம் புதன்கிழமை. மகாவிஷ்ணு வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்பில்லும் அது கூட 5 ஏலக்காவும் வச்சு கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அந்த அருகம்பில்லை நல்லா காய வச்சு கூட நீங்க இந்த ஏலக்காய், அருகம்பில்லு இதெல்லாம் ஒன்று சேர்த்து தூபம் போடும்போது அதுல கலந்து போடலாம். வேஸ்ட் பண்ணாதீங்க. சரி, நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். தனுசு லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் புத பகவானும், கும்பத்தில் சனி பகவான், சுக்கிர பகவான், மீனத்தில் ராகு பகவானோடு மாந்தி பகவான் இணைந்திருக்கிறார். மேஷத்தில் சந்திர பகவான், ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். கடகத்தில் அங்காரக பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். கன்னியில் கேது பகவான். தாந்திரீக வகுப்பு, மாந்திரீக வகுப்பு இரண்டும் கலந்து எடுக்கப்படும். அதுல விருப்பம் உள்ளவர்கள் கலந்து கொள்ளலாம். அப்படி விருப்பம் உள்ளவர்கள் வாட்ஸ்அப்ல உங்களுடைய பெயர், விலாசம் எல்லாம் போட்டுடுங்க, போன் நம்பர் போட்டுடுங்க. பொங்கல் கழிச்சு ஃபர்ஸ்ட் வீக்லயே பொங்கல் கழிஞ்ச பிறகு வரக்கூடிய வீக், சரிங்களா? அப்போ இன்னும் 2 நாள்ல உங்களுக்கு தேதி, அந்த நாள் என்னன்றது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்குள்ள நீங்க பதிவு பண்றவங்க பண்ணிக்கலாம். இது திருப்பியும் சொல்றேன், எல்லாருமே கத்துக்கலாம். நம்ம யாரையும் கெடுக்க கூடாது, அவ்வளவுதான். நிறைய பேர் போன் பண்ணி கேக்குறாங்க, இவங்க அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க, அதுக்கு என்ன செய்யலாம், ஏது செய்யலான்னு. நான் என்ன சொல்றேன்னா, நண்பர்களாயிடுங்களேன். எதுக்கு பகைய வளர்த்துக்கணும்? எல்லாருமே நம்ம உலகத்துல வாழ போற காலம் கொஞ்ச காலம்தான். யாருமே இதுல இப்போ நம்ம இந்த செல்போன் பேசுறோம், இது நமக்கு சொந்தமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் இது சொந்தம். அதுக்கப்புறம் யார் கையில போகுமோ நமக்கே தெரியாது. மகன் கையில போகுமோ, பேரன் கையில, பேத்தி கையிலயோ, இல்ல மகள் கையிலயோ போகுமோ தெரியாது நமக்கு. ஆனா அப்படிப்பட்ட இந்த உலகத்திலேயே எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க. அது ஏனே எனக்கு புரியவே மாட்டேங்குது. சொத்துக்காக. நாங்கெல்லாம் எங்க அம்மா வீட்டுல சொத்து கொடுக்கலாம் கூட பரவாயில்லன்னு விட்டு கொடுத்துட்டோம். வேற ஒருத்தரா இருந்தா கேஸ் போடுவாங்க, சண்டை போடுவாங்க, என்னன்னோ செய்வாங்க, சாபனம் விடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா விட்டுட்டோம். பரவாயில்ல, நல்லா இருக்கட்டும். அந்த வீடு வாசல் வச்சுட்டு எவ்வளவு நாளைக்கு இருப்பாங்க? கொஞ்சம் அவங்க கர்மா தீர்ந்தோன்னு போய் சேர போறாங்க. அந்த வீடு வாசல் எல்லாம் கட்டி வச்சு கூடவே தூக்கின்னு போறாங்களா? ஒண்ணுமே கிடையாது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருங்க. குற்றம் பார்த்தால் சுற்றம் இல்லை. அந்த ஒரு கான்செப்ட புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தீங்கு நினைக்கிறாங்களா, அவங்க கிட்ட ஒதுங்கிடுங்க, பேசாதீங்க. இல்ல அவங்கள நண்பர்கள் ஆக்குங்க. பகைய வளர்த்துக்காதீங்க. பகைய வளர்க்க 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 என்ன ஆகும்? பிரச்சனைகள் தான் உருவாகும், தீராது. மன உளைச்சல் அதிகமாகும். நான் சொல்றேன், தவறா நினைக்காதீங்க. என்னடா இவங்க இப்படி எல்லாம் சொல்றாங்களேன்னு. நான்
இயல்பான வாழ்க்கைக்கு இதெல்லாம் சொல்றேன். சந்தோஷமா இருங்க. ஏன்னா வாழ்க்கையில சந்தோஷம்ன்றது நிறைய பேர்கிட்ட இல்ல. யார கேளுங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சங்கடம் இருக்கதான் செய்யுது. கோபுரத்துல கோடீஸ்வரவங்க பெரிய பங்களால இருக்கிறவங்களுக்கும் சில பிரச்சனை இருக்கும். பிளாட்ஃபார்ம்ல உள்ள ஜனங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும். அதையெல்லாம் நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு திறன் யார்கிட்ட இருக்குன்னா மனித பிறவி கிட்டதான் இருக்கு. ஒரு காக்கா எடுத்துக்கோங்க, கூட்டமா இருக்கும். ஒரு எறும்பு பாருங்க, அப்படியே லைனா போகும், அவ்வளவு ஒற்றுமையா போகும் அந்த இறை எடுக்கிறதுக்கு. மனுஷன் மட்டும்தான் இப்படி. இந்த சொத்து எனக்கு அந்த இருக்க வேண்டியதுதான், அதுக்காக இல்லாம வேண்டாம்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்றேன்னா, பகைய வளர்த்துக்காதீங்க, யாரிடமும் பகைய வளர்த்துக்காதீங்க, அவ்வளவுதான். நம்ம கிட்ட அவங்க ஏமாத்துறாங்களா, சண்டை போடுறாங்களா, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, துஷ்டரை கண்டா தூர விலகுன்னு, விலகிடுங்க, அவ்வளவுதான். புரியுதுங்களா? நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும், நன்மையே நடக்கும், குடும்பம் சுபிட்சமா இருக்கும். சரி, இன்னைக்கு ஒரு பதிவு என்ன அப்படின்னா, பூஜை அறையில கண்ணாடி அது எதுக்காக வைக்கிறோம், அது வைத்தால் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த பூஜை அறையில் கண்ணாடியை வைத்து நாம் வழிபடும் போது நம் உடலில் நாடியை திறக்குமா, நம் உடல்ல இருக்கிற நாடி அதை திறக்குமா. அதனால தெய்வத்தின் அருகில் இதை வைக்கும் போது தெய்வ நாடியும் மனித நாடியும் ஒன்று சேரும். இதனால் நம் வீட்டில் உள்ள தீய சக்திகள் வெளியேற்றப்படும். மேலும் நாம் செய்கின்ற பிரார்த்தனைகள் எல்லாம் பலிக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும். அதே மாதிரி முன்னோர்களின் படம் இல்லாத பொழுது கண்ணாடி வைத்து பூஜை செய்தால் முன்னோர்கள் சந்தோஷப்படுவார்கள், கண் திருஷ்டியும் தீரும். இப்ப நம்ம இந்த சில நாட்கள் இருக்கு, என்ன அமாவாசை, தீபாவளி நோன்பு, இது போன்ற நாட்கள்ல முகம் பார்க்கும் கண்ணாடியை ஒரு தெய்வமாக மதித்து நம்ம முன்னோர்கள்லாம் வழிபட்டார்கள். ஆனா இப்போ அந்த வழக்கெல்லாம் மாறி வந்துருச்சு. எங்க இப்பதான் பகைய வளர்த்துக்கிறாங்களே, நல்லதெல்லாம் யாரும் வளர்த்துக்கவே மாட்டேன்றாங்க. சிலரிடம் அவர்களுடைய முன்னோர்களின் புகைப்படம், குல தெய்வத்தின் புகைப்படம் இருக்கவே இருக்காது, நிறைய வீட்டுல இருக்காது. அந்த சமயங்கள்ல அவர்களை வழிபடும் போது அவர்களின் ஆத்ம முகம் பார்க்கும் கண்ணாடியில் அவருடைய ஆத்மா இருக்கு இல்லையா, அவங்க அந்த ஆத்மா முகம் பார்க்க கண்ணாடியில் மறைமுகமாக தோன்றி தங்கள் முகத்தை கண்ணாடியில் பார்த்ததும் வணங்குகிறார்கள் என்று மகிழ்வார்களாம். யாரு? முன்னோர்கள் எல்லாம். இதனால அவர்களின் ஆசி நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். கண்ணாடி வைக்காமல் வணங்கினால், என்னதான் அவர்களுக்கு பிடித்த வண்டங்களை வைத்து வணங்கினாலும் அவர்களை மகிழ்விக்க முடியாதா? இது சாஸ்திரம் சொல்லுது, நான் சொல்லலைங்க. அதுபோல வெளியில இருந்து வீட்டுக்குள் வருபவர்களின் முகம் நேரடியாக தெரியும்படி முகம் பார்க்கும் கண்ணாடி வைத்தால் அவர்களால் உண்டாகும் கண் திருஷ்டி அந்த இல்லத்தை பாதிக்காது. நம்ம வீட்டுக்கு யாருன்னா வராங்கன்னா வரும்போது கண்ணாடியை பார்த்துட்டாங்கன்னா அவங்களுடைய கண் திருஷ்டி நமக்கு சேராது. அதே போல கண்ணாடியை பூஜை அறையில் கிழக்கு நோக்கி அல்லது வடக்கு நோக்கிய திசையில் வைக்க வேண்டும். சரிங்களா? புதிய கண்ணாடி மட்டுமே வைக்க வேண்டும். கண்ணாடி மகாலட்சுமியும் ஆதிக்கம் பெற்ற பொருளாகும். சரிங்களா? அதனால இந்த கண்ணாடியில இவ்வளோ ஒரு நம்ம இப்ப இந்த நோம்புக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணாடி வைப்போம். இப்போ நம்ம நோம்பு கும்பிட்டுட்டு நிறைய பேருக்கு நம்ம சுபங்களிக்கு கொடுக்கும் போது கண்ணாடி வளையல் இதெல்லாம் வச்சு தரல. எதற்காக? மகாலட்சுமி அதுல வாசம் செய்வா. சரிங்களா? அதனால பூஜை அறையில கண்ணாடி வைங்க, எப்படி வைக்கணும்னு சொல்லியிருக்க அது மாதிரி செய்யுங்க. இப்பொழுது 12 ராசிக்கான பொதுப்பலனை முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, தைரியமா சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. சிறுதூர பயணங்கள் மூலம் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு மனதில் ஏற்படும். அரசு காரியத்துல கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. ஒரு சிந்தனைகள், புதுமையான சிந்தனைகள் உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். செயல்களை திட்டமிட்டு செயல்படவும். உறவினர்கள் இடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். உறவினர்கள் பற்றிய புரிதெல்லாம் மேம்படும்.
முன்கோபமின்றி பொறுமையோடு செயல்படுவது நல்லது. இன்றைய நாள் பொறுமை வேண்டிய நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6, ஆமென். அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த ஒரு நாள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் பிறக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, நினைத்த சில வேலைகள்லாம் தாமதமாக நிறைவேறும். குடும்பத்தில் சின்ன சின்ன விவாதங்கள்லாம் தோன்றி மறையும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் பற்றிய புரிதல்கள்லாம் அதிகரிக்கும். பொருளாதார நெருக்கடிகள் குறையும். சந்தேக எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. உலகத்தை பற்றிய புதிய கண்ணோட்டம் ஏற்படும். திடீர் பயணங்களால் மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7, ஆமென். அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை செய்திருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு மறையக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரோகிணி நட்சத்திர நெருக்கடிகள்லாம் விலகும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் லாபங்கள் நிறைந்த ஒரு நாள், வெற்றி நிறைந்த ஒரு நாள். நீண்ட நாள் நம்ம டெபாசிட் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, பேங்க்ல வைப்பு திட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்னைக்கு செய்யலாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்க, செஞ்சிருங்க. நினைச்சாலே செஞ்சிடணும், அதுதான் சிறப்பு. எந்த ஒரு செயலிலும் சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு தருணம். பழக்க வழக்கம் சில மாற்றங்கள் ஏற்படும். பெருந்தன்மையோடு இன்னைக்கு செயல்படுங்க. பலரின் நம்பிக்கையை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்க. உறவினர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும். இன்றைய நாள் போட்டி நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9, ஆமென். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பான ஒரு நாள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த மறதி எல்லாம் விலகும். மனசுல எதையும் சமாளிக்க மனப்பக்குவம் ஏற்படும். புதிய முயற்சியால் மாறுபட்ட அனுபவம் ஏற்படும். உறவினர்கள் வழியில சுபிட்சம் ஏற்படுகின்ற ஒரு நாள். பழைய நினைவுகளால் மகிழ்ச்சியான சூழ்நிலை அமையும். உயர் அதிகாரிகளின் ஆலோசனை நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும். சமூக பணிகள்ல இருப்பவர்களுக்கு கௌரவம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரி மனசுல ஒரு விதமான ஒரு பயம், ஒரு அச்சம் இதெல்லாம் இருந்ததெல்லாம் இன்னைக்கு விலகி வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடகு திசை, அதிர்ஷ்ட எண் 4, ஆமென். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மறதி எல்லாம் விலகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, எதிர்பார்த்த தன உதவிகள்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. தடைப்பட்ட வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க. வாழ்க்கை, அதாவது வாழ்க்கைனா இதுதான் அப்படின்றத புரிந்திக்க கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு உங்களிடம் ஏற்படும். கணவனும் மனைவியும் இணைந்து இன்னைக்கு சிறுதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க. அதே போல ஆடம்பர செலவுகள், அதே மாதிரி நிறைய சிம்மராசிக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆசைப்பட்டாங்கன்னா வாங்கணும்னு நினைப்பாங்க. ஆடம்பர செலவுகள்லாம் படிப்படியாக குறைத்து கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். திடீரென புதிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். வெற்றியும் இன்னைக்கு கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடகு திசை, அதிர்ஷ்ட எண் 6, ஆமென். அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாளாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவுகள் பிறக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும்.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, எளிதில் முடிய வேண்டிய சில அஹ், காரியங்கள் சில காரியங்கள்லாம் தாமதமாகி அதன் பிறகு அது நிறைவு பெறுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. புதுமையான சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனத்தை வையுங்க, கவனத்தை செலுத்துங்க. ஆரோக்கியத்துக்கு மேல, அதாவது உடல் நலன் நல்லா இருந்தாதான் நம்ம எதையுமே செய்யக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். அதனால ஆரோக்கிய விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனத்தை செலுத்துங்க. இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி துறையில சிந்தித்து செயல்படுங்கள். வண்டி வாகனத்துல பயணம் செய்யும் போது வேகத்தோட போகாதீங்க, கொஞ்சம் வேகத்தை கட்டுப்படுத்தி போங்க. குடுக்கல் வாங்கல் தொடர்பான செயல்பாட்டுல பொறுமை தேவை. இன்றைய நாள் அமைதி வேண்டிய நாளாக இருக்கு. அதிசய வடமேற்கு திசை எண் 3 நட்சத்திர நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் நிறைந்த நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை இன்னைக்கு தேவை. சந்திராசிரமம் இருக்கிறதுனால கன்னிராசி நேயர்கள் மிகவும் கவனத்தோடு இன்னைக்கு இருக்கணும். பேசுறதுல ஆகட்டும், அதே மாதிரி ஒருத்தரிடம் குடுக்கல் வாங்கல் ஆகட்டும், நிதானத்தை கடைபிடிங்க. அதுவும் இன்னைக்கு அஸ்த நட்சத்திரக்காரங்க சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, புதுசா ஒரு பொருட்கள் வாங்கணும்னா ரொம்ப ஆர்வத்தோட இன்னைக்கு வாங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. உத்தியோகத்துல சிலருக்கு புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும். இழுபறியான விஷயங்களுக்கு திடீர் முடிவுகள் எடுப்பீங்க. போட்டியில ஒரு புதிய அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். கணவன் மனைவிடைய புரிதல் அதிகரிக்கும். வழக்கு பணிகள்ல சாதகமான முடிவுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். சில பேர் சமூக பணிகள் செய்வாங்க. அந்த சமூக பணிகள் செய்யும் போது புதிய நபர்களின் அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கும். இன்றைய நாள் தன வரவு நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிசய வடகிழக்கு திசை 9 நட்சத்திர நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, மனசுல இருந்து வந்த ஒரு குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு பிறக்கின்ற ஒரு நாள். கடன் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு மாற்று வழிகளை யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை. வெளியூரிலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். சமூக பணிகள்ல ஆதரவான சூழல் அமையும். தடைப்பட்ட சில வேலைகளை செய்து முடிப்பீங்க. எதிர்பாரா சில உதவிகரம் கிடைக்கும். விவேகமான செயல்பாடுகள் நல்ல நன்மையை, அதாவது நன்மையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். இன்றைய நாள் மன நிம்மதி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய மேற்கு திசை 7 பச்சை நிறத்தை பயன்படுத்து. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் குறையும். மனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, வருமானம் முன்னேற்றத்தை பற்றி சிந்தித்து கொண்டே இருப்பீர்கள். இன்னைக்கு நீண்ட நாள் பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும். மற்றவர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீங்க. சக ஊழியர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். எதிலும் சிக்கனமா செயல்படக்கூடிய ஒரு தன்மை. நண்பர்கள் வழியில மகிழ்ச்சியான சூழல்லாம் ஏற்படும். வியாபாரத்துல புதிய தொடர்புகள் அறிமுகமாகும். புதிய நபர்களின் அறிமுகம், அந்த வியாபாரம் சம்பந்தப்பட்ட தொழில், அது மாதிரி விஷயத்துல உங்களுக்கு தொடர்புகள் நிறைய அறிமுகமாகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம். தனுசு ராசி நேயர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிசயன் 4 நட்சத்திர நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும். பூராடம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செயல்படுங்கள். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் இன்னைக்கு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, உறவினர்கள் வழியில மகிழ்ச்சியான செய்தியெல்லாம் கிடைக்கும். வீட்டின் தேவைகளை அறிந்து செயல்படுத்துவது நல்லது. உத்தியோகத்துல மாற்றமான வாய்ப்புகள்லாம் உருவாகும்.
பெரியோர்களின் கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்படுங்கள். சஞ்சலமான சிந்தனைகளுக்கு தெளிவுகள் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள்லாம் விலகும். இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய மேற்கு திசை அதிசய எண் 8 நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். திருவோணம் நட்சத்திர புதிய வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, வியாபாரத்தில் தவறி போன சில ஒப்பந்தங்கள், இந்த கமிஷன் ஏஜென்ட் இந்த ஒப்பந்தங்கள் போட்டு வியாபாரம் பண்றவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சாதகமாக அமைகின்ற ஒரு நாள். உத்தியோகத்துல திருப்தி ஏற்படும். மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் குறையும். பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும். மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. சகோதர வழியில நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய தென்கிழக்கு திசை 6 நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தங்கள்லாம் சாதகமாக அமையும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையான ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே மனமிட்டு பேசுங்க. அப்பதான் புரிதல் உங்களுக்கு உள்ள கிடைக்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் நிதானமான பேச்சுக்கள் நன்மையை ஏற்படுத்தும். வாடிக்கையாளர்களால் ஒத்துழைப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்லுங்கள். உறவினர்கள் வருகை ஏற்படும். திடீர் மாற்றங்களால் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்து இன்னைக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய வடக்கு திசை அதிசய எண் 3 நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.